இந்த பக்கம் மதுன்ற ஒரு பொண்ணு தன் ஹஸ்பண்டுக்காக குளிச்சு முடிச்சு அழகா தோசைலாம் ஊத்திட்டு இருக்கா. கௌரி சங்கர்ன்ற தன்னோட ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கும் எப்படியும் ஒரு 25 வயசு டிஃபரெண்ட் இருக்கும். தன்னோட ஹஸ்பண்டுமே ஸ்கூல்ல ஒரு டீச்சரா வேலை செய்யறாரு. பசங்களோட ஆன்சர் சீட்டை கரெக்ட் பண்ணிக்கிட்டு தன்னோட பொண்டாட்டி ஒரு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் 2 பேருக்குள்ள குழந்தை இல்லைன்ற ஒரே கஷ்டம் மட்டும்தான். அந்த மாரி ஒரு காலை வேலையில வந்து யாரோ கதவை தட்ட யாரோட திறந்து பார்த்தா பக்கத்து வீட்டு லேடி வந்து கொத்தமல்லி கேக்குறாங்க. தெரியுமா நானும் வேலை கிளம்புறேன். அவரும் கிளம்பி போயிடுறாரு. அவரு போனதுக்கு அப்புறம் இவங்களுமே ஏமா உனக்கு என் பொண்ணு வயசு இருக்கும், ஹஸ்பண்டுக்கு என் புருஷன் வயசு இருக்குமேமா அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுமே ஏஜை கம்பேர் பண்ணி கலாய்க்கிறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு கொத்தமல்லியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஹீரோனி கதவை சாத்தி விட்டுறாங்க. அப்படியே கட் பண்ண ஹீரோவோட சீக்கிரட் ரூம் காட்டுறாங்க. ஏற்கனவே கலெக்ட் பண்ணி வச்ச எல்லாரோட சாம்பிளுமே ஒரு கண்ணாடி கூட விட அவங்கவுங்க பேரை போட்டு எழுதி வச்சிருக்காரு. அவர் உருவாக்கி வச்சிருக்க அந்த கண்ணாடி மூலியமா அவங்க என்ன பாக்குறாங்களோ அவங்களோட சாம்பிள் அந்த கண்ணாடியில போட்டு அவங்களோட கண்ணு மூலியமாவே பார்க்க முடியும் போல. அதாவது கொஞ்ச நேரம் அவங்க என்னெல்லாம் பாக்குறாங்கன்றத கவனிக்க முடியும். இவருமே தன்னோட அம்மா கூட முதல்ல வந்த அந்த பொண்ணோட கண்ணு வழியா பாக்குறாரு. அந்த பொண்ணோட அம்மாவே தன்னோட பொண்ணுக்கு அவர் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது என்னடா பார்த்தா ட்ரெஸ் தான் கிஃப்டா வாங்கிட்டு வந்திருக்காங்க போல. அந்த பொண்ணுமே புது ட்ரெஸ் போட்டு பார்க்கலாமேட்டு போட்டிருக்க ட்ரெஸ் ரிமூவ் பண்ண நம்ம ஹீரோவுமே கொஞ்சம் நாகரிகமா அதெல்லாம் பார்க்க வேணாமேட்டு கண்ணாடியை கட்டிடுறாரு. எதுக்காகனா அவருக்கு அவங்களோட ரகசியத்தை பார்க்க தான் பிடிக்கும். தப்பான நோக்கத்துல பாக்குறதுக்கு இல்ல. அப்படியே வேற ஒரு கேரக்டரோட கன்செப்ட்ல எடுத்து போட்டு பார்க்க அவர் சரியான போதை கை போல ட்ரக் எடுத்துன்னு இருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் என்னென்ன பண்றாங்கன்றத இவரால பார்க்க முடியுது. எப்படி நம்ம ஹீரோ இந்த ரிசர்ச்ல சாதிச்சு இந்த உலகமே போட்டுற அளவுக்கு நியூட்டனை விட பெரிய ஆள் ஆயிடுவான்ட்டு கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்காப்புல.